Hey guys, in the video ஒரு kurta with yoke and with gathered skirt எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So இதுதான் ஃபைனல் லுக். So இதுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் எப்படி கட்டிங் பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு saree and 1.5 meters hakoba fabric. ஸோ இந்த ஹக்கோபா ஃபேப்ரிக்கை நான் வந்து யோக்காக யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் பல்லு சைடில் தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லியில் அவைலபிள் இன் சென்னை and I am using 4.5 meters cotton lining for the sleeve, yoke and bottom part. ஸோ டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசைனை வந்து ஸ்லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா வில் கெட் மோர் ஐடியா. ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்கெட்ச் இட் அவுட் பேசிக்கலி அண்ட் லென்த் என்ன வேணும், ஸ்லீவ் என்ன வேணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டா பெட்டர். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே நம்ம டிசைட் பண்ண வேண்டியது லென்த் ஆஃப் த கார்மெண்ட். ஸோ இங்கே எனக்கு 48 inches வேணும் அண்ட் ஸ்லீவோட லென்த் வந்து என்னென்னு நம்ம பாடியிலேருந்தே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 17 inches அண்ட் ஸ்லீவ் ஓப்பன் வந்து 11.5. ஸோ இதை டிசைட் பண்ணியாச்சு, லென்த்தை டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் என்ன டெப்த்து வேணும்னு டிசைட் பண்ணணும். பேக் நெக் ஆஸ் யூ கேன் see இந்த பிக்சர் ஹை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் தேவை கிடையாது. அண்ட் டிசைன் எலிமெண்ட்டில் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டாட்ஸ் வேண்டாம், பேக்கில் மட்டும்தான் எனக்கு டாட்ஸ் வேணும். ஸோ அதுக்குரிய வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அகெயின் வந்து நமக்கு இன்னொன்று முக்கியமாக டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் த கார்மெண்ட். ஸோ எனக்கு எவ்வளோ ஈஸ் வந்து பாடியில் வேணும், வேஸ்ட்டில் வேணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ ஈஸை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வேரரோட சாய்ஸ், இல்லைனா அந்த சிலுவெட்டோட டிசைன் எலிமெண்ட், அதர்வைஸ் நமக்கு அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ், அதிலிருந்து நம்ம எப்படி ஈஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து எனக்கு பஸ்ட்டில் 1 inches ஈஸ் போதும், வேஸ்ட்டில் 4 inches நான் ஆட் பண்ணுறேன். ரியலி கம்ஃபர்ட் ஃபிட்டாக நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண போகிறேன். அண்ட் சீட்டை பற்றி நமக்கு இங்கே அவசியம் இல்லை, பிகாஸ் கேதர்ஸ் தான் வரப்போகுது. கேதர்ஸ் பண்ணுறதுனால ஈஸ் வந்து சீட்டில் வந்து ஜாஸ்தி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா இது வந்து பஸ்ட் வில் பி வெல் ஃபிட்டட், வேஸ்ட் வந்து அங்கேருந்து அப்படியே பஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரப்போகுது அண்ட் தென் த ட்ரெஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் கேதர்ஸ் அண்ட் ஃப்ளேர் அவுட். இன்னொரு முக்கியமான மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் வித் நம்ம இங்கே வந்து 3.5 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸை ஐ எம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. இங்கே ஒரு சின்ன மெஷர்மெண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், which is the armhole circumference. Armhole circumference is 18.5. ஸோ இப்போ எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லைனிங் இருந்துச்சுன்னா நம்ம லைனிங்கில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டிராஃப்டிங் பண்ணணும். ஸோ லைனிங்கை வந்து நான் ப்ரீ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து ஆல் சைட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஏதாவது வீவிங் டிஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகும் அண்ட் கார்மெண்ட்டுக்கு வந்து குட் ஃபிட்டிங் கொடுக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் இட் அவுட். ஸோ ஸ்டார்ச்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஸ்டார்ச் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஃபேப்ரிக்கை. பட் நம்ம இந்த சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டோன்னா இந்த ஃபேப்ரிக் வில் பி மோர் பெட்டர் டு ஹேண்டில் அண்ட் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ லைனிங்கை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க, க்ரீசஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டிராஃப்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோக்கை தான் தனியாக டிராஃப்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் த பாடிஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருந்து ஒரு 2.5 inches விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யோக் லென்த் வந்து 14.3/4 இங்கே. ஸோ லெட்ஸ் மார்க் அ பாயிண்ட் தேர் அண்ட் ஸ்கொயர் அ லைன். ஸோ இந்த பாயிண்டில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்ஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறத நம்ம அங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஷோல்டர்ஸ் இங்கே வந்து 14.5. ஸோ நான் வந்து 7.25 மார்க் பண்ணுறேன். அகெயின் ஐம் கோயிங் டு ஸ்கொயர் அ லைன் ஃப்ரம் தேர். இந்த லைன் தான் நம்மளோட ஆர்ம் ஹோல் டெப்த் லைன். இங்கே தான் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ண போகிறோம், விச் இஸ் 3/4 inches. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக் வித்து மார்க் பண்ணுறோம், விச் இஸ் HPS to HPS divided by 2. இன் திஸ் கேஸ் 6 inches. ஸோ நாங்கள் 3 inches மார்க் பண்ணி ஐ எம் ட்ராயிங் த ஷோல்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் லைனில் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். இங்கே நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு டிவைடட் பை 6 அண்ட் பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டில் வந்து எது நமக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்குது
அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா we can use the mid level. அதாவது இப்போ வந்து 7.5 8.5 வருதுன்னா நம்ம 8 inches அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பற்றி கிளாஸஸில் நிறையவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது we get the bust line. ஸோ இப்போ நான் பஸ்ட் லைனில் வந்து என்னோட ஈஸை ஆட் பண்ணி ஐ எம் டிவைடிங் இட் பை 4. ஸோ இங்கே என்னோட பஸ்ட் வந்து 41 + 2 inches. ஸோ 42 divided by 4 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்ராஸ் பேக்கோட லைனை மார்க் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் half of the arm hole depth line. ஸோ அங்கே 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கொயர் பண்ணிவிட்டு அக்ராஸ் பேக் டிவைடட் பை 2 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை இந்த லைனில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்மளால் நமக்கே அக்ராஸ் பேக் எடுத்துக்க முடியலன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து -1 inches யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் மை ஷோல்டர்ஸ் ஆர் 15 நம்ம இங்கே 14 யூஸ் பண்ணலாம். அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 inch உள்ளே எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் நெக் டீப் ஆகும்போது நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். இங்கே வந்து பேக் நெக் ஹையாக இருந்தால் கூட ஃப்ரண்ட் நெக் லோ ஆகும்போது நம்ம பேக்கில் ஒரு 1/4 inch உள்ளே எடுத்து நம்ம அங்கேருந்து தான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். அடுத்தது நான் ஆர்ம் ஹோல் வந்து செட் பண்ணி பார்க்க போகிறேன் அங்கே சிட் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பஸ்ட் லைனே டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம 1 inches ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 18.5 inches ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறதுனால 18.5 + 1 inches. ஸோ 19.5 and 19.5 divided by 2 எனக்கு இங்கே வரணும். ஸோ இட் இஸ் 9.75. 9.75 மெஷர் ஆகுதான்னு நான் இப்போ இந்த லைனில் வச்சு செக் பண்ணணும். இங்கே ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு இட் இஸ் லெஸ் பை 1/2 inch. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட பஸ்ட் லைனை ஒரு 1/4 inchக்கு நான் கீழே இறக்கி ஐ எம் கோயிங் டு மேக் தி ஆர்ம் ஹோல் அகெயின். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த செஸ்ட் லைன் வந்து நம்ம மேலேயும் லைட்டாக ஏற்றிக்கலாம், கீழேயும் இறக்கி we have to accommodate the arm hole circumference. கண்டிப்பாக அந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸில் பாதி மெஷர் ஆகணும். ஸோ இப்போ இந்த லைனில் வந்து எனக்கு ஆர்ம் ஹோல் பர்ஃபெக்டாக மெஷர் ஆகுது which is 9/3/4. ஸோ லெட்ஸ் ட்ரா தி ஆர்ம் ஹோல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷோல்டர் வித்து மார்க் பண்ண போகிறேன் which is 3.5 inches. இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். we can always decide எந்த ஷோல்டர் வித்து வேணுன்றதை. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பேக் நெக் வரைய போகிறேன். ஸோ ஸ்கொயர் அ லைன் ஃப்ரம் த சென்டர் பேக் அண்ட் நம்மளோட ஷோல்டர் பாயிண்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் வச்சு I am drawing the back neck which is really high neck. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லென்த்தை மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து 14/3/4. ஸோ அங்கே பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி லெட்ஸ் ஸ்கொயர் அ லைன் டு ட்ரா த வேஸ்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே டாட் போட போகிறோம். பாடி ரைஸ்க்காக ஒரு 1/4 inch வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/4 inch இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வரையும் போது டாட்லாம் போட்டு நம்ம பாடியில் போடும்போது நமக்கு யோக் வந்து கரெக்டாக செட் ஆகும், ரொம்ப மேலே ஏறிடாது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இங்கே வேஸ்ட் லைனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 4 inches ஈஸ் ப்ளஸ் 2 inches டோட்டல் டாட் டிவைடட் பை 2. ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டாட் கிடையாது, பேக்கில் மட்டும்தான் எனக்கு டாட்ஸ் வேணும். ஸோ கேல்குலேஷன்ஸ் இப்படி பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் மட்டும் டாட்டை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் ஸ்டிச் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ வேஸ்ட் லைனில் நமக்கு டிரைவான மெஷர்மெண்ட்டை நம்ம அங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம we can join the side seam. நெக்ஸ்ட்டு வந்து டாட் பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ டாட் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேஸ்ட் லைனில் தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணணும். தட் இஸ் டாட் பாயிண்ட் பஸ்ட் பாயிண்ட் டு பஸ்ட் பாயிண்ட் டிவைடட் பை 2. எனக்கு வந்து இங்கே 7 inchesனால் நான் வந்து இங்கே 3.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஐ எம் மார்க்கிங் 1/2 inch ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் 1 inch டாட் வேணும், ரைட் சைடில் 1 inch டாட் வேணும். அண்ட்
செஸ்ட் லைன்லேருந்து 2 inches கீழே இறக்கி பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் we can connect the dot points and finish the dots. சைட் சீம்லேருந்து நம்ம வரைஞ்ச நியூ லைன்லேருந்து நான் 1/2 inch மேலே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹிப் கர்வ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டாட் லெக் வரைக்கும் உள்ளே பிளெண்டின் பண்ணி வரையணும். ரொம்ப அங்கே ஷார்ப்பாக விடக்கூடாது. ரொம்ப பிளெண்டின் பண்ணி லெட்ஸ் ட்ரா த பாட்டம் லைன். ஸோ இது இங்கே தான் வந்து நம்மளோட யோக் ஃபினிஷ் ஆகுது. வேஸ்ட் லைனில் we are going to ஜாயின் த ஸ்கர்ட் பார்ட். ஸோ லெட்ஸ் ஆட் சீம் அலவன்ஸ். ஷோல்டர்ஸில் வந்து 3/4 inches, ஆர்ம் ஹோல் சைடில் 1/2 inch, சைட் சீம் வந்து நான் 1.5 inches இங்கே ஆட் பண்ணுறேன். கீழே பாட்டம் பார்ட் வந்து 1/2 inch அண்ட் நெக் லைனில் வந்து 1/4 inch. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாட் லெக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து ஷேப் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணாமல் கட் பண்ணிட்டோன்னா துணி பத்தாமல் போயிடும், அப் அண்ட் டவுன் வந்துடும் யோக்கில். ஓகே, ஸோ ஆல்வேஸ் க்ளோஸ் த யோக் அண்ட் அந்த லைனை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஃபேப்ரிக்கை டேபிள்லேருந்து லிஃப்ட் பண்ணாமல் லெட்ஸ் கட் த பேக் பார்டர்ஸ். ஃபேப்ரிக்கில் நம்ம சைட் சீம்ஸ் மட்டும் நாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு எந்த இடத்துல டெய்லரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஓகே, வேறவா நெசசரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டாட்ஸ்லேயும் நாட்ச் பண்ணிக்கலாம். எங்கெங்கே வேணுன்றதை பார்த்து நம்ம நாட்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஸ்மால் வி கட் தட் வி டூ ஆன் த ஃபேப்ரிக். ஸோ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இந்த பேக்கை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன லைன்ஸ் ட்ரேஸ் பண்ணணுமோ நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் நிறையா பார்த்தாச்சு, எப்படி வந்து பேக்கை ட்ராஃப்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு லைன்ஸ் ட்ரேஸ் பண்ணணுன்னு. ஸோ லெட்ஸ் டூ திஸ் ஹியர் குவிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HPS லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸிங் அ ட்ரேசிங் வீல் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த ஃபேப்ரிக் பிலோ. ட்ரேசிங் வீல் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் டூல் டு ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ். இட் வில் நாட் டேமேஜ் த ஃபேப்ரிக் பட் இட் வில் லீவ் சம் என்கிரேவிங் மார்க்ஸ் ஆன் த பிலோ ஃபேப்ரிக். ஸோ ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் த HPS லைன். அடுத்தது வந்து நான் பஸ்ட் லைனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். You can transfer the side seams because sides வந்து back and front match ஆகணும். And I'm transferring the waist line. Waist line வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்குன லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அந்த 14 3/4 inches அந்த லைனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு ஆர்ம் ஹோல் டெப்த் லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் ட்ரா ஆல் த நெசசரி லைன்ஸ். ஸோ ஆஃப்டர் ட்ராயிங் ஆல் த லைன்ஸ், இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டரில் டிஃப்ரென்ஸ் வரும், ஆர்ம் ஹோலில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து நான் 3/4 inches யூஸ் பண்ணதுனால இங்கே 3/4 inches ப்ளஸ் ஒரு 1/8 inches நான் வந்து மார்க் பண்ணுறேன். அகெயின் ஐ எம் ட்ராயிங் பேக் நெக் டெப்த் டிவைடட் பை 2 which is 3 inches here. அண்ட் இப்போ நம்ம ஷோல்டர் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் லைன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம across front mark பண்ண போகிறோம் which is half of the armhole depth line. So half mark பண்ணிவிட்டு let's draw the across front and across front line மேலே across front measurements divided by 2 அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்பயுமே நெக் டெப்த் வந்து ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து க்ராஸ் பண்ணி எடுக்கிறதுனால மார்க்கிங் த பாயிண்ட் there which is 7.5 inches. ஓகே, ஸோ we have all the markings. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 அப்படிங்கிறதுனால ஐ எம் டேக்கிங் இன் 3/4 inches ஆன் த HPS லைன். ஸோ 3/4 inches எடுத்துகிட்டு ஐ எம் ட்ராயிங் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் தேர். ஸோ இதுதான் என்னோட நியூ ஆர்ம் ஹோல் டெப்த் லைனாக மாறிடும். ஸோ நம்ம ஏற்கனவே வரைஞ்ச லைனை இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஷோல்டர் விட்டு மார்க் பண்ணுறேன் which is 3.5 inches. ஸோ இப்போ பேக் ஷோல்டரும் ஃப்ரண்ட் ஷோல்டரும் ஜாயின் ஆயிரும். இங்கே நெக்கை லோ பண்ணுறதுனால ஷோல்டர் வந்து வெளியே போய் நெக்கு லூஸ் ஆகும். ஸோ அந்த லைனை நம்ம உள்ளே எடுத்தாச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரா த ஆர்ம் ஹோல் ஆன் த நியூ லைன். ஸோ இங்கே நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு முன்னாடி we can just measure. இங்கே ஆக்சுவலாக தேவை கிடையாது பிகாஸ் பேக்லேயே நம்ம மெஷர் பண்ணதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரா தி ஆர்ம் ஹோல்.
ஸோ ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம நெக்கை வரைய போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் நெக்லைன்ஸ் எப்படி வரையணுன்றதை நம்ம ஏற்கனவே யூடியூப் வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 அபவுட் ஹவு டு ட்ரா நெக்லைன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் ரெஃபர் தட் வீடியோ ஆல்சோ. ஸோ இங்கே வந்து நான் ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் அ ஸ்லைட் பாட் நெக். நெக்கை வரைஞ்சதுக்கப்புறமா ஆல்வேஸ் செக் த ஷோல்டர் வித்து அண்ட் அந்த இடத்துல நமக்கு போதுமான ஃபேப்ரிக் இருக்கா. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப வைடாக போயிடும் டக்குன்னு. ஸோ அதனால் யூ மைட் நாட் லைக் இட் ஆஃப்டர் கட்டிங். ஸோ அதனால் நமக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வித்து இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த நெக்கு பக்கத்தில் எவ்வளோ வந்து ஃபேப்ரிக் வேணும், எல்லாமே விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் வி கேன் செக் ஆன் த நெக்லைன் டெப்த் அண்ட் த நெக்லைன் டெப்த்தோட வித்து எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸிங் நமக்கு வந்து இவ்வளோ வித்து வேணாம், இல்லை டெப்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா we can always make it smaller like this. இதை சின்னது பண்ணும்போது நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் நெக்கை மேலே ஏறும்போது அகெயின் ஷோல்டர் வந்து நம்ம ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி டூ அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம பார்த்தாச்சு. பட் ஐ எம் ஹாப்பி வித் த ஒரிஜினல் நெக் டெப்த். ஸோ அதனால் நான் ஒரிஜினல் நெக் டெப்த்தையே நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து பேக்கில் நம்ம எப்படி 1/4 inch இன்க்ரீஸ் பண்ணமோ இங்கே வந்து 1/2 inch நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாடி வந்து 40+ இருந்ததுன்னா 3/4 inches வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஹை யோக்குன்றதுனால ஐம் இன்க்ரீஸிங் 1/2 inch. இதே இது நான் வந்து கொஞ்சம் லோ யோக் வேணும் அப்படின்னா 3/4 inches நான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாட் பாயிண்ட் டு டாட் பாயிண்ட் அந்த மெஷர்மெண்ட்டை பேக்லேருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷேப் இட். ஸோ இங்கே வந்து கீழேருந்து மேலே நம்மளோட ஒரிஜினல் லைனில் மேலே ஒரு 1/4 inch ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு பேக்கில் வந்து அழகாக செட் ஆகும். அண்ட் தென் அந்த டாட் லெக் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து கர்வ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் வை மார்க்கிங் த டாட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த பேக். ஸோ இப்போ வந்து நம்ம சைட் சீம் செக் பண்ணலாம். பேக் வச்சு ப்ளேஸ் பண்ணி சைட் சீம் செக் பண்ணலாம். பட் பேக்கோட சென்டரும் ஃப்ரண்ட்டோட சென்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். விச் இஸ் ஓகே, பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பாடி ரைஸ் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. நவ் லெட்ஸ் ட்ரா த சீம் லைன்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து 1/2 inch, ஆர்ம் ஹோல் சைடில் 1/2 inch, ஷோல்டர்ஸில் 3/4 inches அண்ட் நெக்கில் வந்து 1/4 inch. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர், பேக் ஷோல்டர் டு ஃப்ரண்ட் ஷோல்டர் நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மேட்சிங் பர்ஃபெக்ட்லி. ஸோ நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஷோல்டர் வித்து வந்து நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேம் தான். ஸோ இட் வில் மேட்ச். ஸோ இங்கே சைட் சீம்ஸும் மேட்ச் ஆதான் பார்த்துக்கோங்க. பிகாஸ் டெய்லரிங் அப்போ அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட்டிங் பண்ணிடலாம். டேபிள்லேருந்து லிஃப்ட் பண்ணாமல் ஃப்ரண்ட் பார்டர்ஸை கட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்டர்ஸ் அண்ட் பேக் பார்டர்ஸ் டிராஃப்டிங் இஸ் டன் அண்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்டர்ஸை நம்ம ஒரிஜினல் பீஸில் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம டிசைனை சென்டர் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். we can iron the fabric. இதே இது காட்டன் ஃபேப்ரிக்னா I would always like to pre-wash the fabric before I use them. இதே மாதிரி எந்த க்ரீஸிங்கும் இல்லாமல் எந்த சுருக்கம் இல்லாமல் அடியில் வந்து ஃபேப்ரிக் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம பின்ஸ் கூட யூஸ் பண்ணி யூ கேன் பின் த லைனிங் டு தி ஒரிஜினல் ஃபேப்ரிக். ஸோ நம்ம கட்டிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ லைக் டு டூ திஸ் ஸ்டெப். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் அ ப்ரீ கட் கேன்வஸ். இது வந்து மைக்ரோ டாட் கேன்வஸ். இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேன்வஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா பார்டர்ஸில் நெக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஐம் கோயிங் டு லிஃப்ட் த ஃபேப்ரிக் அண்ட் புட் இட் அண்டர்நீத். ஸோ இதேமே நம்ம ஆன் ஃபோல்டு வச்சுக்கணும். அண்ட் கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸு 10 தான் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 inches நம்ம வந்து கீழே விட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி நம்ம நெக்கை கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து திருப்பியும் எந்த ஒரு நெக்கில் ஸ்ட்ரெச் ஆனால் கூட கேன்வஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இட் வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி டு த நெக்லைன். ஸோ ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து இதுக்கு இந்த இதுக்கு கேன்வஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் ஸ்ட்ரெச் ஆகிருந்தால் கூட அந்த நெக்கு லூஸ் ஆகுது, நெக்கில் வந்து அந்த ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் வருது, எதுவுமே வராது. ஸோ யூ கேன் யூஸ் அ ஃபியூ மோர் பின்ஸ்
and let's cut the bodice. அடுத்தது நம்ம டாட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் அ பின் டு மார்க் த டாட் பாயிண்ட். அண்ட் நமக்கு கீழே வந்து இந்த டாட் லெக்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் பேக் யோக்குக்கான கட்டிங் இஸ் ரெடி. இப்போ நம்மக்கிட்ட ஃபேஸிங்கும் ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஸோ பேக் வந்து எப்படி நம்ம ஆன் ஃபோல்டு ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணமோ சேம் வே we have to do the front also. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் கேன்வஸ் அடியில் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் த நெக் ட்ரேஸ்ட் ஆன் டு த கேன்வஸ். ஸோ இந்த கேன்வஸ் வந்து சிங்கிள் பீஸாக அப்படியே போதுமா நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபியூசிங். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் 2 inches ஓவரால் அந்த ஷேப்லேயே நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே ஐ எம் ட்ராயிங் லைன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேன்வஸ்லேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேன்வஸ் ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனிங் மேலே ப்ளேஸ் பண்ணி we are going to cut. இதுவும் நம்ம ஆன் ஃபோல்டில் கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நெக்கோட போத் சைட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ மைக்ரோ டாட் கேன்வஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நெக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக்கில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ we have ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபேஸிங் பீசஸும் ரெடி, மைக்ரோ டாட் கேன்வஸில் பீஸும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சாரியில் ஸ்கர்ட் பார்ட், அதாவது பாட்டம் பார்ட், நம்ம யோக்லேருந்து அட்டாச் பண்ணுற ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். ஸோ இது பெருசாக கிடையாது, நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பீஸை தான் கட் பண்ண போகிறோம் நம்ம கேதரிங் கொடுக்கறதுனால. ஸோ அதோட கேல்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் லென்த்துலேருந்து நம்ம யோக் லென்த்தை மைனஸ் பண்ணோன்னா அந்த லென்த்து ப்ளஸ் வந்து நமக்கு கீழே வந்து ஹெம்மிங்க்கு எவ்வளோ மடிக்கணும், மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த சாரியில் ஏற்கனவே ஃப்ரண்ட் சைடில் ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணதுனால நான் வந்து மேலே டாப் சைடில் வெறும் வேஸ்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் விட போகிறேன். மற்றபடி நான் வந்து வேறு எதுவுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா லென்த்து விட போகிறதில்ல. ஸோ லென்த்துக்கான லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் 1/2 inch சீம் அலவன்ஸ் விட்றேன், அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பேக்கில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஹெம்லைன் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம அளவு விடணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பின்ஸ் மட்டும் மேலே போட்டுக்க போகிறேன். பிகாஸ் என்னோடய பேக்கோட ஹெம்லைன் வந்து இந்த லைனாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கிட்டேன் ஃபேப்ரிக் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாது, அப்படியே கீழே வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஆன் த சீம் அலவன்ஸ் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து அப்படியே நான் கீழே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ பின் பண்ணியிருக்கிறதுனால ஃபேப்ரிக் வந்து கீழே மூவ் ஆகாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே இருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து நான் 1 inch + 1 inch 2 inches நான் வந்து இங்கே ஹெம்லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹெம்லைன் மடித்து ஸ்டிச் பண்ண பாயிண்டில் இருந்து தான் நம்ம லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து மேலே லே பண்ணி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கட் இட். நான் இங்கே கீழே வந்து எந்த லைன் மேலே வைப்பேன்னா நான் வந்து ஹெம்லைன் விட்டு வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அந்த லைன் மேலே நான் வந்து அலைன் பண்ணிப்பேன். ஸோ we have to leave off the hemline. ஹெம்லைனுக்குரிய அலவன்ஸை விட்டுட்டு நான் வந்து அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து அலைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யோக்கும் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் வந்து சும்மா அலைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் யோக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கர்ட் இது தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக கேதரிங் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதில் வந்து சைட் சீம் அளவு எதுவுமே விடலை. பிகாஸ் நம்ம வந்து அந்த ரவுண்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகாஸ் அது சைடில் டிசைன்ஸ் இருக்குது, பார்டர் இருக்குது, ஸ்கேலப் பார்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஐம் யூஸிங் த என்டையர் ஃபுல் விட்த் ஆஃப் த சாரீ. டெய்லரிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிடும். ஓகே,
ஸோ யோக்குக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஸ்கர்ட்டுக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரம் த சாரீ நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்கர்ட் பார்ட்லேயே நம்ம வந்து லைனிங் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் இட்ஸ் a வெரி ஷியர் ஃபேப்ரிக், we have to add லைனிங். ஸோ இப்போ இங்கே லைனிங் பார்த்தீங்கன்னா நான் ஏ லைனாக கட் பண்ண போகிறேன். ஏ லைன் கட் பண்ணும்போது நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 ப்ளீட் கொடுக்க போகிறேன், பேக்கில் வந்து 2 பெரிய ப்ளீட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நமக்கு சீட் இடத்துல நமக்கு விரிஞ்சு கொடுக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அங்கே கேதரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைனிங் வந்து நம்ம கேதரிங் பண்ணாமல் 2 பெரிய ப்ளீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் சேம் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து நான் எதுவுமே சீம் அலோவன்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. ப்ளஸ் வந்து நான் கீழே ஹெம்லைன் மார்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு லைனிங் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்கர்ட்டை விட லென்த்து கம்மியாக இருக்கணும். ஸோ எந்த அலவன்ஸும் தேவையே இல்லை. ஸோ நம்ம மடித்து தைக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து லென்த்துக்கான லைன் நம்ம வரைஞ்சிக்கிட்டாச்சு. ஸோ இந்த லைன் மேலே நம்ம என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டோட கால்குலேஷன் தான் நம்ம இங்கே வேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கிடக்கூடாது. சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 3 inches ஈஸ் டிவைடட் பை 4 வச்சுட்டு அப்படியே ஸ்லைட்டாக ஏ லைன் மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். வேஸ்ட்டோட சீட் வந்து அளவு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம ப்ளீட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 3 inches ஈஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் நம்ம சீம் அலவன்ஸிங்கே கொடுத்தே ஆகணும். சீம் அலவன்ஸிங் வந்து 1.5 inches. ஓகே, ஸோ நான் 1.5 inchஸில் சீம் அலவன்ஸ் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடில் அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லிட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு 8 inches இல்லைன்னா 10 inchesக்கு ஒரு ஸ்லிட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம ஸ்லிட் போட போகிறோம். ஸோ இதையும் வந்து நான் டெய்லரிங் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, நான் வந்து தேவைப்படுற ஈஸ் வந்து அந்த இடத்துல இருக்கான்னு நான் அவருக்கு செக் பண்ணிக்கிறேன். எனிவே நம்ம வந்து மேலே வேஸ்ட் லைன்லேயே நம்ம சீட் வச்சு தான் அளவு எடுத்திருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஸ்லிட்டு இடத்துல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லூஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து நம்ம கேதரிங் ஸ்கர்ட்டுன்றதுனால நமக்கு லூஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த ப்ளீட் போட்டதுக்கப்புறமா நமக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்கர்ட்டோட லைனிங் பார்ட்டும் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி லைனிங் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ஹக்கோபா ஃபேப்ரிக்கில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் மை ஸ்கின் டு ஷோ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஐ எம் கோயிங் டு டூ எக்ஸாக்ட்லி த சேம். அதாவது நமக்கு பேசிக் ஸ்லீவ் பிளாக் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆல் த சர்க்கம்ஃபரன்சஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 inch 1 inch நம்ம ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 1/2 inch ஈஸ் நான் ஆட் பண்ணி ஐ எம் கோயிங் டு டூ த ஸ்லீவ். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்னக்காக வேண்டாம் அண்ட் ஃபேப்ரிக் இஸ் லிட்டில் திக்கர் ஆல்சோ. ஓகே, ஸோ வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஃபோல்டில் மார்க் பண்ணுறேன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் நான் வந்து ஒரே இதுலேயே நான் மார்க் பண்ணிவிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் ஷேப் தனியாக எடுத்துப்பேன். இது இப்போ நிறைய பேர் டெய்லரிங் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைனா நம்மளோட சேம் பேசிக் ஸ்லீவ் பிளாக்கை ரிப்பீட் பண்ணுங்கள். லென்த்து மட்டும் நமக்கு என்ன வேணுமோ டிசைட் பண்ணிவிட்டு லென்த்தோட ஓப்பன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். இட் இஸ் த சேம். ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் தட். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் சைடில் நம்ம 1/2 inch, சைட் சீமில் 1.25 inchலேருந்து 1.5 inches, பாட்டம் ஹெம்லைன் வந்து 2 inches கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் த என்டையர் டிராஃப்டிங் ப்ரொசீஜர் இஸ் டன் அண்ட் ரெடி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்கோட வீடியோ, இந்த பர்டிகுலர் குர்த்தாக்கான கம்ப்ளீட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் as part 2. ஸோ யூ கேன் go and refer that while stitching your kurta. So thank you so much. This is Anitha Shanmugavel. Have a happy day, happy life and happy sewing to all of you.